அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் நானும் தேர்வும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நானும் தேர்வும் அப்படின்னா நீங்களும் உங்கள் தேர்வும் தான். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அது டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் வேணாலும் படிங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் உங்கள் தேர்வு மட்டும்தான். அது என்ன நீங்களும் உங்கள் தேர்வு அப்படின்னா இதில் யார் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறதா, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா இல்லை அந்த தேர்வு ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே சொந்தக்காரங்க 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்க, படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த தேர்வும் நீங்களும் தான். ஏன்னா எப்படி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் ரொம்ப யோசனைக்கு பிறகு தான் எடுத்திருப்பீங்க. நான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் படிக்க போகிறேன், இந்த தேர்வுக்கு படிக்க போகிறேன், இந்த வேலையை வாங்க போகிறேன், ஏன் இந்த வேலை எனக்கு தேவை, எதனால் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு டிசிஷனெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து படிக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்க போகிறீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற டைம் பீரியடில் இந்த 2 விஷயத்துக்கும், அதாவது தேர்வுக்கும் உங்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல சோர்வடைவீங்க, உடனே உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும். இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பார்க்கணும், இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து உங்களுக்கான அந்த காரணத்தை எடுத்து சொல்லணும். நீங்கள் ஏன் வந்து படிக்க வந்தீங்க, நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக படிக்க வந்தீங்க, உங்களால் முடியும், நீங்கள் படிங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அட்வைஸை கொடுப்பாங்க. ஸோ அட்வைஸ் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான். அட்வைஸ் கேட்குறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. பட் கைட் பண்ணுறதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லேருந்து நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆர்வமாக பார்ப்பீங்க. அவங்க ஏதோ சொல்லிடுவாங்க, அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒரு ஃபார்முலாவே கிடையாது, சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமான இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கான பிரச்சனைகள் அவங்கவுங்க ஃபீல் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் படித்து அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி தான் வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு, சரிங்களா? உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ, எப்படி வருமோ, எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ அதனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணணும், இல்லை மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்ற முடியுமா, அவங்களோட ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், இல்லையா? காக்கா காக்கான்னு தான் கத்தும், இல்லையா? குயில் கூக்குன்னு கத்தும், பாடும் அப்படின்னா அது அதனுடைய வேலை செய்யும். மயில் ஆடும்னா மயில் ஆட தான் செய்யணும். அதை போய் பாட சொன்னால் ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதை போய் இதை செய்ய சொல்லு, இதை போய் அதை செய்ய சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ஃபெயிலியராக தான் நீங்கள் போய் நிற்பீங்க. அதிலேருந்து கற்றுக்கோங்க. அவங்க அந்த விஷயத்த, அதாவது மயில் ஆடுது அப்படின்னா அது ஆடக்கூடிய விஷயத்த அது எப்படி செஞ்சிச்சு, அதுக்கு அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். குயில் கூவுதுன்னா அதுக்கு அது என்ன ப்ராக்டிஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர அதை மாதிரி நான் பண்ணுறேன், இதை மாதிரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேர்வுக்கான வெற்றி பெறுவதில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஜெயிச்சவன் சொன்னால் தான் இங்கே கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் எப்படிலாம் தோற்றீங்க அப்படிங்கிறதையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் இப்படி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்கள் இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு கையான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எத்தனை முறை நீங்கள் வந்து செஞ்சு இப்படிலாம் பண்ணால் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் இருக்குது இல்லையா? அந்த ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ சக்ஸஸ் பண்ணுறவங்ககிட்டையும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஃபார்முலா அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, தோக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்தும் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நீங்களும் உங்கள் தேர்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேறு, சரியா? ஸோ அதை முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு எப்படி இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க. ஏன் வந்து நாம் படிக்க வந்தோம், ஒவ்வொரு டைமும் நீங்கள் சோர்வாகும் போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னா ஏன் இந்த தேர்வுக்கு நான் படிக்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினைவுபடுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தானே படிக்க வரோம். அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி நீங்கள்
நான் ஏன் இந்த ஜாபுக்கு இல்லை இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்க வந்தேன், எதுக்கு இந்த வேலை எனக்கு வேணும், என்னுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், மறுபடியும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் மோட்டிவேஷன் தேடி நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 6 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ஸோ நீங்கள் இந்த 6 நிமிஷத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை படிச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்காக இல்லை. ஸோ இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய படிக்கிறவங்க எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் தேடி போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதை அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இன்னொருத்தர் கொண்டு வந்து அது பண்ணுறக்கூடிய விஷயம். இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு 1 hour இருக்கலாம், இல்லை 1 day இருக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அது போயிடும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் தான் உங்களை இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் 1 year 2 year இது முழுக்க உங்களை கொண்டு போகுது. மற்ற நாங்களோ மற்றவங்களோ யார் வேணாலும் மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குமே தவிர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்க எல்லாருக்கிட்டே இருந்தும். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதிகமாக. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஒவ்வொரு டைமும் வரும்போது நீங்கள் ஏன் படிக்க வந்தீங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது எனக்கும் என் தேர்வுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை நான் எப்படி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண போகிறேன். இது நான் வந்து விட போகிறதில்ல. நான் ஸ்லோவாக படித்தாலும் நான் வந்து இதை ட்ராப் பண்ண போகிறது கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிட்டுருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி தான் போட்டிருக்க தவிர உங்களுக்கு சக்ஸஸே கிடைக்காது அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி கிடைக்க வேண்டிய சக்ஸஸ் நாளைக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுல உங்களுடைய சக்ஸஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது. நீங்கள் அதை போய் அடையணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இதே போல் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்குமான புத்தகம், சோஷியல் சயின்ஸ், அதே போல் சயின்ஸ் புக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, சரிங்களா? வேணுன்றவங்க நீங்கள் வந்து புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய athiyamanteam.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ் மீடியம் புக் வேணுமா, இங்கிலீஷ் மீடியம் புக் வேணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.